நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, தர்ம கர்மாதிபதி யோகத்தில் கும்ப மீன லக்கணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள் எந்தெந்த இடங்களில் அமர்ந்தால் யோகத்தை செய்வார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். கும்பலக்கணக்காரர்களுக்கு முதலிலேயே ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். எந்த ஒரு யோகமுமே கும்பத்திற்கு முழுமையாக அமையாது. இது ஒரு காலபுருஷ தத்துவம். ஏனெனில் நவக்கிரகங்களில் யாருமே கும்பத்திற்கு முழு யோகராக மாட்டார்கள். கும்பத்தின் லக்னாதிபதி சனியே 12 கூடிய விரையாதிபதியும் ஆவார். அடுத்து 5 கூடிய யோகாதிபதி புதன், 8 கூடிய அஷ்டமாதிபதியாகி பூரண யோகாதிபதியான 9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதியும் ஆவார். சனியின் நண்பர்களான சுக்கிரனும் புதனுமே கும்பத்திற்கு முழுமையான யோகம் செய்ய முடியாது எனும்போது, இந்த லக்கணத்தின் அவயோகிகளும் சனியின் பகைவர்களான சூரிய சந்திர செவ்வாயை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கும்ப லக்கணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள் சுக்கிரனும் செவ்வாயும் ஆவார்கள். இதில் சுக்கிரன் இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகவும், செவ்வாய் இந்த லக்கணத்தின் அதிபதி சனி மற்றும் சுக்கிரனுக்கும் எதிரியாக அமைவதாலும் இந்த யோகம் முழுமையாக பலன் தராது. மேலும் இயற்கை சுபக்கிரகமான சுக்கிரனுடன் பாவரான செவ்வாய் இணைவதை எந்த ஒரு லக்கணத்திற்குமே நல்லதல்ல. இதனால் சுக்கிரனின் காரகத்துவங்கள் முழுமையாக கெடும். குறிப்பாக சுக்கிர செவ்வாய் இணைவு மன வாழ்க்கைக்கு நல்லதல்ல. அதிலும் இருவரும் 8 டிகிரிக்குள் இணைவது மனவாழ்வை தந்தாலும் பண வாழ்வை தந்தாலும் மனவாழ்வில் குறைகளை தரும். உடுமுக திசை அமைப்புப்படி சுக்கிர செவ்வாய் திசைகளும் அடுத்தடுத்து வருவது இல்லை. எனவே கும்ப லக்கணத்தவர்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் 9 மற்றும் 10ஆம் இடங்களில் பரிவர்த்தனை பெறுவது முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும். பரிவர்த்தனை நிலையால் இருவரும் ஆட்சி பலம் பெறுவார்கள். அதேபோல செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதை, சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதை போன்ற நிலைகளும் நல்ல பலன் அளிக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதை மாளவிய யோகமாகும். அதே நேரத்தில் சுக்கிரன் இங்கு கேந்திராதிபதி தோஷமும் திக்பலமும் அடைவார். மற்றபடி சுக்கிரனும் செவ்வாயும் எந்த ஒரு இடத்தில் இருந்தும் ஒருவர் சம சப்தமாக பார்த்து கொள்வதும், சஷ்டாஷ்டமாக இருந்து செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பதும் சரியல்ல. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தசம அங்காரகா என்று நமது கிரந்தங்களால் புகழப்படுகிறது. ஒருவர் தொழிலில் சாதனைகளை செய்வதற்கு இது உதவுவதால் கும்பலக்கணத்திற்கு செவ்வாய் 10இல் ஆட்சி மற்றும் திக்பலம் பெற்று தசை நடத்துவது ஓரளவு நல்ல நிலையே. 9ஆம் இடமான துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று திசை நடத்துவதை பாதகாதிபதி வலுப்பெறுவார் என்பதால் அவர் வேறு வகையில் பலம் குறைவது நல்லது. அடுத்ததாக மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் மிகவும் நல்ல பலன்களை தரும். இந்த லக்கணத்தின் தர்ம கர்மாதிபதிகளான செவ்வாயும் குருவும் தங்களுக்குள் நண்பர்கள் என்பதால் இருவரும் லக்கணத்திற்கு லக்னாதிபதி மற்றும் தனாதிபதியும் ஆவார்கள் என்பதாலும் இந்த யோகம் வலுப்பெற்று ஜாதகருக்கு நன்மைகளை செய்யும். பெரும்பாலான மீனலக்கண விஐபிகளின் ஜாதகத்தில் இந்த யோகம் சிறப்பாக அமைந்திருப்பதை காணலாம். எந்த ஒரு லக்கணத்திற்கும் இல்லாத சிறப்பாக மீனத்திற்கு மட்டும் குருவும் செவ்வாயும் 9, 10ஆம் இடங்களில் பரிவர்த்தனை பெற்றால் இருவரும் லக்கணத்தை பார்ப்பார்கள். அதாவது விருச்சிகத்தில் நிற்கும் குரு தனது விசேஷ 5ஆம் பார்வையாலும்
தனுசில் நிற்கும் செவ்வாய் தனது சிறப்பு 4ஆம் பார்வையாலும் லக்கணத்தை பார்த்து ஜாதகரை மேம்படுத்துவார்கள். அதேபோல 5ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்று விருச்சிகத்தில் ஆட்சி பெறும் செவ்வாயையும் லக்கணத்தையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது ஒரு சிறப்பான நிலை ஆயினும் இந்த அமைப்பில் குரு தனித்திருக்கக்கூடாது, யோகம் பயன் தராது. லக்கணத்தில் குரு ஆட்சி பெற்று 9ஆம் இட செவ்வாயை பார்ப்பது மற்றும் 2 10ஆம் இடங்களில் இருவரும் பரிவர்த்தனை பெற்று குரு தனுசில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பது ஆகியவையும் தர்ம கர்மாத யோகத்தை தரும் சிறப்பான அமைப்புகள்தான். 6ஆம் இடமான சிம்மத்தில் செவ்வாய் இருந்து லக்கணத்தில் இருக்கும் குருவை பார்ப்பதும் நல்லதுதான். இந்த இடம் செவ்வாய்க்கு அதிநட்பு வீடு என்பதால் செவ்வாய் ஸ்தானபலம் பெறுவதோடு அங்கிருந்து அவர் தனது 9ஆம் வீட்டையும் லக்கணத்தையும் பார்ப்பது நல்ல அம்சம். கடகம் விருச்சிகத்தில் குரு அமர்ந்து லக்கணத்தில் இருக்கும் செவ்வாயை பார்ப்பது மற்றும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று மேசத்தில் இருக்கும் குருவை பார்ப்பது ஆகியவையும் யோகம் தரும் நிலைகள். மேசத்தில் செவ்வாய் அமர்ந்து விருச்சிகத்தில் இருக்கும் குருவை பார்ப்பதும் யோகம்தான். இருவரும் சஷ்டாசகம் அடைந்தாலும் இது ஒரு யோக நிலைதான். 10ஆம் இடமான தனுசில் செவ்வாய் இருப்பது மிகவும் நல்ல அமைப்பான தசம அங்காரகா என்று தமிழுக்கு இந்த சொல் தொழிலுக்கும் சிறப்பான அம்சம். 10இல் செவ்வாய் இருக்கும் நிலையில் லக்கணத்தில் குருவும் இருந்தால் செவ்வாய் தன் 4ஆம் பார்வையால் 10ஆம் அதிபதியான குருவை பார்ப்பார். குரு தனது 9ஆம் பார்வையால் செவ்வாயின் வீட்டை பார்ப்பார். அனைத்திற்கும் மேலாக இந்த அமைப்பில் இருவரும் திக்பலம் பெறுவார்கள். ஜாதகரை யாராலும் அசைக்க முடியாது. இந்த லக்கணத்தின் இன்னொரு யோகாதிபதியான சந்திரன் வளர்வதை நிலையில் பலமான இடங்களில் அமர்ந்து குருவையும் செவ்வாயும் பார்ப்பது அல்லது இவர்களுடன் இணைவது யோகத்தை மேலும் வலுப்படுத்தும். ஆனால் இவர்களின் இன்னொரு நண்பரான சூரியன் மீனத்திற்கு 6க்குடையவர் என்பதால் இவர்களுடன் இணைவதோ அல்லது பார்ப்பதோ யோகத்தை குறைக்கும். கடகத்தில் குருவும் மகரத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்று ஒருவரை ஒருவர் பார்ப்பதே உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிட்டாது என்பதற்கேற்ப யோகத்தை முழுக்க பங்கப்படுத்திவிடும். இதற்கு மாறாக இருவரும் நீசம் பெற்று ஒருவரை ஒருவர் பார்த்தால் நல்ல யோகம். குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கும் நிலைகள் என்று பார்க்க போவோமேயானால் லக்கணத்திலும் 2ஆம் இடத்திலும் மேசத்திலும் குருவும் செவ்வாயும் இணைவது மிகவும் நல்ல அமைப்பு. இவ்விடங்களில் இணையும் இருவரையும் சுபச்சந்திரன் பார்த்தாரேயானால் கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம் ஆகியன உண்டாகும். மேலும் 1, 2, 5, 9 மற்றும் 10 சம்பந்தம் ஜாதகரை அசைக்க முடியாத சக்தியாக்கும். 3, 4ஆம் இடங்கள் இருவருக்கும் பகை வீடுகள் என்பதால் அங்கு இருவரும் இணைவது யோகத்தை தராது. 5ஆம் இடமான கடகத்தில் செவ்வாய் நீசமடைவார் என்பதால் அங்கு இருவரும் இணைவது யோகத்தை குறைக்கும். 7ஆம் இடமான கன்னி குரு செவ்வாய் இருவருக்குமே ஏற்ற இடமல்ல. என்னதான் இருவரும் இங்கிருந்து லக்கணத்தை பார்த்தாலும் குரு இந்த இடத்தில் பகை பெற்று திக்பலமும் இழப்பார். யோகம் முழுமையாக அமையாது. 8ஆம் இடம் சுக்கிரனின் வீடு என்பதால் இருவருக்குமே ஆகாது. 9ஆம் இடமான விருச்சிகத்தில் இருவரும் இணைவது மிக விசேஷம். இங்கிருக்கும் குருவையும் செவ்வாயும் உச்சமற்ற ரிஷபச்சந்திரன் பார்த்தால் யோகம் அற்புதமாய் வேலை செய்யும். 10ஆம் இடமான தனுசில் குரு கேந்திராதிபத்திய தோஷம் அடைந்தாலும் ஒரு பாவரான செவ்வாய் இணைவது நிவர்த்தி என்பதால் இங்கே இருவரும் இணைவது சிறப்பான தொழில் அமைப்புகளை தரும். 11இல் செவ்வாய் உச்சம் என்றாலும் குரு அங்கே நீசமடைவார் என்பதால் இவர்கள் லாபஸ்தானத்தில் இணைவது யோகம் தராது. அதேபோல் 12ஆம் இடம் மறைவிடம் மற்றும் இருவருக்குமே நட்பு வீடு இல்லை என்பதால் இங்கே இவர்கள் இணைவதும் சிறப்பல்ல. நிறைவாக மீன லக்கணத்தவர்களுக்கு ராகுவும் சுபபலம் பெற்று சுப இடங்களில் அமைந்திருப்பின் சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7, ராகு 18, குரு 16 என மொத்தம் 51 வருடங்கள் வாழ்வார்கள் என்பது உறுதி. யோகாதிபதிகள் 6ஆம் இடத்தில் இருந்து இணைவது பலன் தருமா என்று கேட்டால் எந்த ஒரு யோகமும்
6, 8 எனப்படும் மறைவிடங்களில் அமைவது யோகத்தை தராது என்பதுதான் விதி. ஆனால் விதி என்ற ஒன்று இருந்தால் விலக்கு என்பதும் உண்டு என்பது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான அம்சம். அதன்படி மீன லக்கணத்திற்கு மறைவிடமான 6ஆம் இடத்தில் அமரும் குருவும் செவ்வாயும் வலுவிழக்க மாட்டார்கள். மாறாக நல்ல முறையில் யோகத்தை தருவார்கள். மீனத்திற்கு மட்டும் இது ஒரு சிறப்பு அமைப்பு. ஏனெனில் உபய லக்கணங்களில் அதிபதிகளான குருவும் புதனும் ஆட்சி உச்ச வலுக்களை அடைந்தால் கடுமையான கேந்திராதிபதி தோஷத்தை செய்வார்கள் என்பது ஜோதிட விதி. எனவே உபயாதிபதிகளான குருவும் புதனும் மறைவிடங்களில் வலுப்பெறுவதே ஜாதகருக்கு அதிக நன்மைகளை தரும். இன்னும் ஒரு சூட்சுமமாக மிதுனம், கன்னி, தனுசு, மீன லக்கணக்காரர்களுக்கு லக்கணாதிபதி நீசமடைந்து மறைமுகமாக நவாம்சம் போன்ற இடங்களில் வலுப்பெறுவது நல்ல யோகத்தை தரும். உண்மையில் மீனத்திற்கு குரு 5இல் உச்சம் பெறுவதை விட 6இல் மறைவதே யோகம் தரும் நிலை. 5இல் வலுப்பெறுவது காரகோ பாவனாசிப்படி இரு கேந்திரங்களுக்கு குரு அதிபதி என்பதாலும் நன்மைகளை தராது. அதிலும் தனித்து குரு உச்சம் பெற்றிருந்தால் ஒருபோதும் நன்மைகளை செய்வதில்லை. சுபரான லக்கணாதிபதி உச்சமடைந்திருப்பதால் கிடைக்கும் ராஜயோக வாழ்க்கையை குரு தனித்து வலுப்பெறும்போது தருவதில்லை. சாதாரண வாழ்க்கையைத்தான் ஜாதகருக்கு இருக்கும். மீனத்திற்கு லக்கணாதிபதியாகி உச்சம் பெறும் நிலையில் குருவுடன் யாராவது இணைவது நல்லது. 6ஆம் இடமான சிம்மம் குருவுக்கும் செவ்வாய்க்கும் அதிநட்பு ஸ்தானமாகும். இங்கு அமரும் ஜீவனாதிபதி குரு தனது 5ஆம் பார்வையால் தொழிற்ஸ்தானத்தை பார்ப்பார். 9க்கு அதிபதியான செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் தனது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். தர்ம கர்மாதிபதிகள் இருவரும் இணைந்து தங்களது வீடுகளை தாங்களே பார்ப்பது நல்ல யோகம் என்பதால் மீனலக்கணத்திற்கு 6ஆம் இடம் தீமைகளை தராது, யோகங்களை மேன்மையாக தரும் என்பது விதி. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.